திகழக்கூடியதான் மேலை நாடு என்று சொல்வார்கள். இந்த மேலை நாட்டுக்கு யார் மன்னன் என்றால் நான் தான். சாமிராஜன் வாழ்க 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 என மக்கள் எல்லாம் என்னை வாழ்த்துக் கொண்டிருக்கிறார் என்றால் மக்களுக்கு ஏற்ற மன்னனாக நான் எப்பொழுதுமே நடக்க வேண்டும். நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நடக்க வேண்டும், நம்மால் முடிந்தவரை மற்றவருக்கு நன்மையே செய்ய வேண்டும். எவ்வளவு காலம் வாழ்ந்தேன் என்பதை விட வாழக்கூடிய காலகட்டத்திற்குள் நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், என்ன நன்மை செய்ய வேண்டும், என்ன தியாகம் செய்ய வேண்டும் என்று நாட்டை குறித்தான் என்னுடைய எண்ணம் செய்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மேலை நாடு ஒரு குறுநில மண்ணாக இருந்து குறையில்லாமல் நான் ஆண்டு வருகிறேன். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய நாடு நீர்வளம், நிலவளம், பொருள் வளம், தொழில் வளம் அனைத்துமே நிறைந்ததான் இந்த மேலை மிக சீரும் சிறப்பாக இருந்ததான் மேலை நாடு. இந்த மேலை நாட்டுக்கு போனால் நிச்சயமாக நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று நம்பிக்கையுடன் வரக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் வாழ்கிறார்கள், பிழைக்கின்றார்கள். அப்படி இருந்ததால் இந்த மேலை நாடு. ஆனால் என்ன நேர்ந்ததோ, யார் கண்ணப்பட்டதோ, என்ன தீங்கு நேர்ந்ததோ, ஆண்டவா ஆண்டவா, மழை மாறி பெய்து சீரும் சிறப்புடன் இந்த மேலை நாடு இப்படி எப்படி இருக்கிறது என்றால் இந்த 3 ஆண்டு காலமாக பெய்ய வேண்டிய மழை பெய்யவில்லை, தானியங்கள் பெருகவில்லை, பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது, வறுமை தாண்டவமாடுகிறது. ஒரு நாளா 2 நாளா ஐயோ மக்கள் படக்கூடிய துன்பத்தை நான் தாங்கவில்லை. மக்களாகப்பட்டவர்கள் அண்ணா நாங்கெல்லாம் வாழ்வதா இல்லை உயிரை விடுவதா என்று கேட்கின்றார்கள். மக்களை காப்பாற்ற வேண்டியதானே மன்னன், அவர் உயிர் போவதற்கு நான் எதற்காக இருக்க வேண்டும்? அள்ளி 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 பொருளும் பொருளும் கொடுத்துக் கொண்டே இருக்கிற பொருள் கஜரானா தீர்ந்து விட்டதே. என் மக்களை நான் எப்படி காப்பாற்றுவேன்? நான் நீதி விடுவேன், நான் எப்படி வாழ்வேன்? இதுவே முறையா?
இது நியாயமா? எத்தனை கோவிலை கட்டி வைத்தேன், எத்தனை அன்னமானவர்களுக்கெல்லாம் அன்னச்சத்திரம் சொல்லி அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்தேனே. 5 வயதுக்கு ஒரு அன்னச்சத்திரம் புரிந்து எத்தனை ஏரிவாளருக்கெல்லாம் பசியான சாப்பாடு போட்டு அப்படிலாம் இருந்தன. என்னை இப்படிப்பட்ட ஒரு சோழனைக்குள் ஆகிவிட்டாய் ஆண்டவா. தனக்கென்று ஒரு சோதனை வந்தால் நாம் தாங்கிக் கொள்ளலாம், நாட்டுக்கே ஒரு சோதனை வந்தால் நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த நாட்டுக்கு எப்பொழுதாவது குறைச்சல் வரும் என்று என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். முருகா, சண்முகா, முகா, சரவணா என்று பிறந்த நாள் முதல் இது நாள் வரைக்கும் உன் நாமத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னைத்தவரை எனக்கு யாருமே தெரியாது ஐயா. இப்படிப்பட்ட திருவிளையாடல் என் நாட்டில் இதை ஆட வேண்டாம் ஐயா. எல்லாம் தீர வேண்டும், எல்லாம் தீர வேண்டும். என் நாட்டுக்குள் நன்மை பெற வேண்டும், மழை மாறி பெய்ய வேண்டும், புயல்களா தீதி எல்லோரும் வாழ்வதற்கு நீதான் அருள்புரிய வேண்டும் ஐயா, அருள்புரிய. உன்னை சொல்லாத நாளில்லை சுடமிகும் அடிவேலா. உன்னைத்தான் நம்பியிருக்கின்றேன். நீதான் எனக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும். அதே நேரத்தில் தினந்தோறும் அரமனையிலிருந்து இந்த அரசவைக்கு வருவதெல்லாம் நான் எப்படி வருவேன் என்றால் சந்தன பொட்டு விட்டு சிங்காரமாக வேணான்
கொடுத்த வரம் என்று சொல்வார். சித்திரவள்ளியை மனைவியாக அடைந்து நான் செய்த புண்ணியம் என்று சொல்லவில்லை. வடரங்கபுரத்திலே வாழும் அம்மன் மகளாகிய சித்திரவள்ளி என்பவளை மலர் மாலை சுட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். அன்று முதல் இன்று வரை எனக்கேற்ற மனைவியாக எனக்கேற்ற துணையாக வாழ்ந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் ஒரு பக்கமாக இருந்தாலும் என் மனைவி இன்றைக்கு என்ன சொல்லிவிட்டார் என்றால், சுவாமி கவலையை நினைத்துக் கொண்டிருந்தால் ஆகாது. இன்று நம்மளுடைய திருமண நாள், ஏதோ கொஞ்ச நேரமாவது நாம் மனவிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் அங்கேயே தங்கிவிட வேண்டாம், விரைவாக வாருங்கள், உங்கள் வருகை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட நாளில் பெண்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகலாமா? அதனால மனைவி அதனால அரசு வேண்டிய ஆவணங்களை பார்த்துவிட்டு விரைவாக செல்லலாம். சரி, யார் எங்கே? மாதமும் மாறி பெய்து சரி மாநிலம் தலைத்து வாழ மாதரார் மழலை செல்வம் மகிழ்வுடன் நாடு வாழ்க. தீதிலா எனது செங்கோல் செழிப்புடன் நாடு வாழ்க. காதலா எனது மந்திரி கனிவுடன் நாடு வாழ்க. ராஜாதி ராஜான அக்பர் பாதுஷாவின் பேரன் டெல்லி பாதுஷா என்று அழைப்பார்கள். இஸ்லாமிய மதத்திலே பிறந்தவன் நான். சரி, இருந்தாலும் எனக்கு கீழ்ப்படிந்துள்ள 55 தேசத்தர்களும் ஒற்றுமையாக இருந்தால் நம்மை யாரும் எதிர்க்க மாட்டார்கள். ஒற்றுமையே உயர்வு தரும் என்ற எண்ணத்திலே என்னோடு ஒன்றிணைந்து 56வது தேசமான எனக்கு அடங்கி சரி ஆண்டுதோறும் கப்பம் கட்டி எனக்கு சிற்றரசர்களாக ஆண்டு வருகிறார்கள். நான் இஸ்லாமிய மதத்திலே பிறந்திருந்தாலும் கூட என் மனதிலே ஒரு ஆசை, எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ்வின் இருப்பிடமான மக்கா மதீனா சென்று பார்க்க வேண்டும் என்று. ஆனால் நான் குழந்தையாக இருந்த பருவத்திலே இருந்து எனக்கு எதிரிகள் அதிகம். என்னை வெளியே அனுப்பினார், என் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ. சிறு வயதிலே இருந்து அந்த மக்கா மதீனா செல்ல வேண்டும் என்ற என் ஆசைக்கு தடையாகவே இருந்தது. என் மூதோதர் ஒவ்வொருவராக அவரவர்கள் ஆண்டவனிடத்திலே சென்ற பிறகு நானும் பருவத்திற்கு வந்தேன். இந்த பதவியை ஏற்றேன். என்னுடைய ஆளுகையின் கீழே என் நாடு சுபிட்சமாக இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டேன். ஆஹா, என் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள இது நல்ல தருணம் என்று நினைத்து எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ்வை தரிசிக்க என் அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் அழைத்து நான் சென்று திரும்பும் வரை
இந்நாட்டு பரிமாணத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டு விட்டு என் ஆசை கிணங்க சென்றேன் மக்கா மதீனா. சரி, என் ஆசை தீர அந்த அல்லாவை தொழுதேன். தொழுதலாம் டெல்லி அன்றே திரும்பி இருக்கிறார். அன்றே திரும்பி இருக்கிறார். ஆனால் என் நாட்டிற்கு கீழ் அடங்கி சிற்றரசர்களாக வாழுகிறவர்கள் எனக்கு ஆண்டுதோறும் கப்ப பணம் கட்டுகிறார்களே, அது பயத்தினாலா அல்லது ஒற்றுமையின் உணவினாலா என்பதை அறிந்து கொள்ள மாறுவேடம் தரித்து ஒவ்வொரு நாடாக சென்றேன். அங்கே அனைவருமே எனக்கு அடங்கி அல்ல, ஒற்றுமையாக இருந்தால் உண்டு நன்மை என்ற நல்ல எண்ணத்திலே இருந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு மிகவும் சந்தோஷப்பட்ட நான் இன்று டெல்லி பட்டணம் திரும்பியிருக்கின்றேன். நான் இல்லாத இந்த காலத்திலே என் நாட்டை பரிபாலனம் செய்த அமைச்சர்கள் எப்படி பரிபாலித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றேன். அமைச்சர் எப்பொழுதும் முன்பாகவே வந்து விடுவார், ஆனால் இன்னும் வரவில்லை. அழைக்கும் சலாம் அண்ணா. அழைத்த காரணம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆமாம், நான் இந்த டெல்லி பட்டணத்து அரசவையிலே கூட்டி இருக்கின்றேன். உண்மை. நீங்களும் 3 ஆண்டு காலமாக அயல்நாடு சென்று இப்பொழுது தாயகம் திரும்பி இருக்கிறீர்கள். தாயகம் திரும்பிய மாத்திரத்தில் நீங்கள் நாட்டு நகரத்தை பற்றி பேசலாம் என்று கூறுகிறீர்கள். அண்ணா, அதற்கு முன்பாக நமது குலக்கடவுள் அல்லாவை தொழுகை செய்துவிட்டு பிறகு நம்ம நாட்டு நகரத்தை பேசுவோம். இப்பொழுது நமது குலக்கடவுள் அல்லாவை தொழுகை செய்து விட்டோம். இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் அயல்நாடு சென்று எத்தனை நாட்டிய நிகழ்ச்சி கண்டிருந்தாலும் நமது நாட்டில் உள்ள தாயகத்தின் நடன நிகழ்ச்சி மீது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். ஆகவே நாட்டியத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆமாம், யாருடைய நாட்டியம் தெரியுமா? நூர்ஜஹானை ஏற்பாடு செய்திருந்தேன். நூர்ஜஹானுக்கு திடீரென்று 11 மணி அளவில் காய்ச்சல், உடம்பு சரியில்லை. அதோட 10 கம்மி 90 ஜஹான் இருக்கிறான். அழைத்து வருகிறேன். யாரங்கே? சலக்கும் சலாம் அலைக்கும். सलाम अलैकुम. अलैकुम सलाम. आराम सलाम. अलैकुम सलाम. अच्छा बोलता है. अच्छा புத்தகலே. बहुत अच्छा. போச்சேங்க. மகாராஜா முன்பாக உனது நாட்டியம் பிரமாதமாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டுங்க. சலாம் பாப்பு என்ன பாருங்க. சலாம் பாப்பு என்ன பாருங்க. அங்க கையின் ஆதி காசு அள்ளி வீசுங்க. ஆடு பாருங்க. ஆனந்தம் காட்டியே வாழ்நாளி காணா பண்ணதனம் தீட்டியே ஆனந்தம் காட்டியே வாழ்நாளி காணாத வண்ணதனம் தீட்டியே அதுக்கு
எப்படி நாட்டியம்? மிகவும் அற்புதம். தாயகத்தின் நாட்டியம். எப்பேற்பட்ட நாட்டியம் பார்த்தீங்களா? இதோ ஆ, இந்த முத்து மாலையை பரிசாக வைத்து அப்படியா? சென்று பாருங்கள். அந்த கேள்வியை கண்டுக்காதீர்கள். மன்னா, இப்பொழுது நாட்டை பற்றி தாங்கள் ஏராளமாக கேளுங்கள். தாராளமாக பதில் கூறுகிறேன். அமைச்சர் அவர்களே, வரப்புயர நீர் உயரும், உண்மை. நீர் உயர நெல்லுயரும் என்பார். கண்டிப்பாக கண்டிப்பாக. நெல்லுயர குடி உயரும், குடி உயரும். குடி உயர போன் உயர்வான் என்று சொல்வார்கள். ஆமாம், அதற்கு முக்கிய தேவையே விவசாயம். உண்மை. அந்த விவசாயம் செழித்திருக்கும் நாட்டை யாராலும் மாற்ற முடியாது, ஆகட்டும். யாராலையும் வெற்றி பெறவும் முடியாது. உண்மை உண்மை. அப்படி இருக்க அந்த விவசாயம் நம்முடைய நாட்டை சேர்ந்த சிற்றரசர்கள் ஊரிலும் நன்றாக நடைபெறுகிறது அல்லவா? இல்ல அது சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. அதிலும் குறையில்லை. ஆகட்டும். ஆகட்டும். இங்கே பணக்காரன் மட்டும்தான் படிக்க வேண்டும், ஆமாம், ஏழைகளுக்கு படிப்பு இல்லை என்பதற்காக ஆகட்டும். அனைவருக்குமே சத்துணவும் வழங்கி உண்மை. ஆடை ஆபரணங்களையும் கொடுத்து கொடுத்து. பாட புஸ்தக நூல்களையும் இனாமாக கொடுத்து ஆகட்டும். ஏழை குழந்தைகளையும் படிக்க வைத்தோமே. கல்விச்சாலை. அதெல்லாம் நல்ல கல்விச்சாலைகள் சிறப்பான முறையில் கல்வி கற்று வருகிறார்கள். குறையில்லை. ஆகட்டும். மிக்க சந்தோஷமாக இருக்கின்றது. அப்படி ஆகட்டும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. கேளுங்கள். நமக்கு கீழ்ப்படிந்துள்ள 55 தேசத்து அரசர்களும் நமக்கு சேர வேண்டிய கப்பப்பணத்தை சரியாக கட்டி வருகிறார்களா, அல்லது அரசனே இல்லை நாம் ஏன் கட்ட வேண்டும் என்று அனாவசியமாக யாராவது இருக்கிறார்களா? மன்னா, தாங்களுக்கு கீழ்ப்படிந்த 55 சிற்றரசர்கள் 50 நாட்டு அரசர்கள் வரிப்பணம் செலுத்தி விட்டார்கள். அதற்குரிய ரசீது பெற்று சென்று விட்டார்கள். ஆனால் என்ன ஆனா மேலை நாட்டை ஆளக்கூடிய சாமிராஜன் மட்டும் கடந்த 3 ஆண்டு காலமாக கப்பம் செலுத்தவில்லை. அதற்குரிய ரசீதும் பெறவில்லை. சாமிராஜ் தமிழ்நாட்டை ஆள்பவன் அல்லவா? ஆமாம் ஆமாம். சற்று அப்படித்தான் இருக்கும். உடனடியாக நீ மேலை நாடு சென்று டெல்லி பால்சா அழைப்பதாக அழைத்து அப்படி உடனே இந்த சபைக்கு கொண்டு வந்து நிறுத்து. ஆகட்டும். அழைத்தால் அழைத்து வருகிறேன். வரவில்லை என்றால் கட்டி இழுத்து வருகிறேன். அப்படி ஆகட்டும். சென்று டீ கொண்டுவாங்க.
எல்லோரையும் எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்க நீதான் அருள் புரிய வேண்டும் தாயே, நீதான் அருள் புரிய வேண்டும். கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை தில்லை அம்பல நடராஜா சிறுமிநாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா சிறுமிநாதனே பரமேசா அல்லி தாண்டவா அமில் தாண்டவா அல்லி தாண்டவா அமில் தாண்டவா அம்பல நடராஜா நெடுமைநாதனே பரமேசா எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் மாவதே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் மாவதே அருள் தெரிந்த மனம் காவா அமிர்தாண்டவா அமிர்தம் தெரிந்த மனம் காவா அமிர்தாண்டவா அம்பல நடராஜா நெடுமைநாதனே பரமேசா கல்லறிந்த நாடும் பதிவேடும் அழுகிய முனையே துணிபாடும் கல்லறிந்த நாடும் பதிவேடும் கலமுறை முனையே துணிபாடும் கலங்கார பாண்டியராணி தேசா கலையலங்கார பாண்டியராணி தேசா மலிவாசா வந்தா மனமொன்றவா தில்லை அம்பல நடராஜா நெடுமைநாதனே பரமேசா அல்லி தாண்டவா அமில் தாண்டவா அல்லி தாண்டவா அமில் தாண்டவா தில்லை அம்பல நடராஜா நெடுமைநாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா நெடுமைநாதனே பரமேசா. ஆண்டவா, இந்த மேல்நாட்டை ஆளக்கூடிய சாமி செட்டி என்பவரின் மனைவி நான். என் பெயர் சித்திரவல்லி. எங்கள் நாட்டில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் மக்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் எங்கள் போராத காலமோ என்னவோ தெரியவில்லை, எங்கள் நாட்டில் மிகவும் 3 ஆண்டு காலமாக பருவமழை இல்லாத காரணத்தினால் நாட்டு மக்கள் மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த குறை இப்படியே இல்லாமல் எப்படியாவது நல்லபடியாக தீர்ந்து என் நாட்டு மக்கள் செழிப்போடு வாழ நீதான் தாயே அருள் புரிய வேண்டும், நீதான் அருள் புரிய வேண்டும். செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அறைவி நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அறைவி நாடி நில்லாத்தா
மாரியாத்தா செல்ல மாரியாத்தா இந்த சிந்தையில் வந்து அறைவி நாடி இல்லாத்தா பசுபால கறந்துக்கிட்டு கறந்த பால் எடுத்துக்கிட்டு பசுபால கறந்துக்கிட்டு கறந்த பால் எடுத்துக்கிட்டு இனிலே ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நாங்கள் பக்தியுடன் ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நீ பாம்பாக மாறி
ஹலோ. நீ பாம்பாக மாறியதை பாந்தாக குடித்துவிட்டு தானாக ஆடி வழி மறியதா நல்ல வழிதடையை காட்டி விடு மறியதா இந்த பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அறைவி நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிலிருந்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா. தாதி, எங்கள் நாட்டில் இப்படியே குறைகள் இல்லாமல் நாட்டு மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக செழிப்போடு வாழ நீதான் அருள் புரிய வேண்டும் தாயே, நீதான் அருள் புரிய வேண்டும். மற்ற நாட்களில் தான் என் கணவர் காண்பதற்கு தாமதமாக வருவார். ஆனால் இன்று என்ன நாள் என்று கூட தெரிந்து கொள்ளாமல் இன்னும் வர காணவில்லை. ஆனால் மனைவி ஒருவள் இருக்கிறாளே, அதுவும் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாளே, அவளை சென்று பார்க்க வேண்டும், அன்பான வார்த்தைகள் பேச வேண்டும் என்ற எண்ணம் சிறிதேனும் இருக்கிறது அவருக்கு. வரட்டும், இன்று வந்தால் அவரோடு நான் பேச போவதே இல்லை. சித்ரா, சித்ரா, என்ன சித்ரா, என்றுமே இல்லாத ஒரு மாற்றம் நடத்திருக்கிறது. என் குரல் கேட்ட உடனே ஓடோடி வந்து பாருங்கள் அத்தான் என்று அன்புடன் வரவேற்பதை விட்டுவிட்டு இந்த மாதிரி ஒரு குவத்தி ஒரு முகத்தை நான் பார்த்ததே இல்லையே. எப்படி ஒரு முகத்தை, புன்னகை, சிரிப்பைத்தான் பார்த்திருக்கின்றேன். அப்படி கோபப்படும் அளவுக்கு நான் என்ன தவறு செய்தீர்களா? இத பாருங்கள், மற்ற நாட்களில் வருவதற்கு தாமதம், இன்று என்ன நாள் என்று தெரியவில்லையா? இன்னும் தாமதமாக வருகிறீர்கள். ஆமா சித்ரா, எனக்கு மக்களை பார்த்த உடனே இவைகள்லாம் மறந்து விட்டது. ஆமா, என்ன நாள் இன்று? என்ன நாள்? என்ன நாள்? ஆமா, நீங்க சொல்லு. எனக்கு மக்களை பார்த்தவுடன் குறைகளை கேட்பதிலே மறந்து விட்டது. எல்லோரும் டீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள், எப்படி நான் சொல்ல முடியும்? உண்மைதான். அது நாட்டினுடைய ஆரம்ப அரசவைக்கு சென்றாலே இன்று என்ன நாள் என்பதை நானே சொல்லட்டுமா? நீதான் சொல்ல வேண்டும், நான் கேட்க வேண்டும். அப்படியா? இன்று நம் வாழ்வில் ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? மாலை சூடிய மணநாள், இளமங்கையின் வாழ்வில் திருநாள், முகமே விடும் காதலின் எல்லை,
எத்தனைதான் நாம் சந்தோஷமாக இருந்தாலும் என் மனதில் நீங்காத ஒரு கவலையும் குடிகொண்டு உள்ளது. அதை பார்க்கும் பொழுதே தெரிகிறது சுவாமி. என்னவாயிற்று உங்களுக்கு? சுவாமி சித்ரா, நேற்று நான் படுத்து தூங்கும் பொழுது ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் சித்ரா. ஒரு பயங்கரமான கனவு. கனவா? அழகான ஒரு படகுகளை நாம் இருவரும் அமர்ந்திருக்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது படகு அப்படியே போய் கொண்டிருந்தது. அப்படி படகு போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கிளம்பியது ஒரு புயல் காற்று. படகு அங்கமுகமாக சத்தரித்தது. ஆனால் நீ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தி கரை செய்து விட்டாய். என்னால் கரை சேர முடியவில்லை சித்ரா, கரை சேர முடியவில்லை. நானும் தண்ணிகளை மூழ்கி விட்டேன். என்னால் மீள முடியவில்லை. இருவருமே பிரிந்து விட்டோம். இதனால் வரைக்கும் பிரிவு என்பது வாழ்க்கையை ஏற்படுத்தே இல்லை. எதற்காக இந்த கனவு? ஏன் இந்த கனவு என்று எண்ணி பார்க்கின்றேன் சித்ரா. கனவு கனவோடு போய்விட்டால் பரவாயில்லை. வாழ்க்கையில் நாம் இருவர் பிரிய வேண்டிய ஒரு நேரம் வந்துவிடுமோ? இதெல்லாம் மனதிலே ஒரு ஐயம் ஏற்படுகிறது அம்மா, ஐயம் ஏற்படுகிறது. இத பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடக்காது. நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் எப்பொழுதும் சிந்தித்தே கொண்டு உருகிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அந்த சிந்தனையில் தான், அந்த உறக்கத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட கனவெல்லாம் வந்திருக்கிறது சுவாமி. வேறொன்றும் இல்லை. நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கட்டும். யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள், பார்க்கலாம்.